தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே ஆட்டு வியாபாரி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளியை கைது செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தேவையில்லாம வந்து பிரச்சனை இருக்குங்க. உங்க பிரச்சனைக்கு ரொம்ப நீங்க கலைக்க முடியாதுங்க. என்னன்னா நாங்க வந்து மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்க விட்டு சாதி என்னன்னா குடிக்க தண்ணியில போறோம். எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த தண்ணியை கொண்டு விட்டுட்டாங்க. குடிக்க தண்ணியில வாங்குற திருவள்ள நான் சொல்றேன். இது திருவள்ள தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். இந்த கொலை சம்பவத்துடைய முழுமையான பின்னணி என்ன? தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களோட பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? அவங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன? விரிவான தகவல்கள் தாமோதரன். வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே தேமான்குளம் பகுதியில வந்து ஆட்டு வியாபாரி கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல வந்து இன்று வந்து பன்னம்பாறை விளக்கு பகுதியில வந்து 500க்கும் மேற்பட்டோர் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பன்னம்பாறை சேர்ந்தவர் வந்து சண்முகம் என்பவரோட மகன் சொடல. இவர் வந்து 200க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளை வளர்த்து வருகிறாரு. இந்த நிலையில செம்மறியாடுகளை மேய்ச்சலுக்காக ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள தேமான்குளம் வயல்வெளி பகுதியில வந்து பட்டி அமைத்து அதன் சுற்றுவட்டார பகுதிகளில வந்து மேய்த்து வருகிறாரு. இந்த நிலையில நேற்று அவர் முகத்துல வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்தார். சம்பவம் தொடர்பாக ஆழ்வார் திருநகரி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வந்து வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில தற்போது பன்னம்பாறை பகுதியில நாகர்கோவில் திருச்செந்தூர் பிரதான தேசிய சாலையில கொலை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், உயிரிழந்த குடும்பத்திற்கு வந்து அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள் வந்து 500க்கும் மேற்பட்டோர் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக சாத்தான்குளம் டிஎஸ்பி சுபகுமார் தலைமையிலான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுடன் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்தாரு. இப்ப தற்போதைய நிலவரம் வந்து அவங்க வந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம், ஆனா சாலை மறியல்ல ஈடுபடாம போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம நிப்போன்னு சொல்லி ஆங்காங்கே வந்து குவிந்து நிற்காங்க. போலீசாரும் அங்க குவிக்கப்பட்டிருக்கு. இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. நன்றி தாமோதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.